ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, இன்றைக்கான ஒரு எபிசோட் வந்து பார்த்துருப்பீங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து நிறையாவே வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோனில் இருக்க விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அந்த விஷயத்த பார்க்குறதுக்குள்ளே ரஞ்சித் வந்து பரமேஸ்வரி வந்து நல்லா பிளான் பண்ணி வந்து நந்தினியோட ஃபோனை வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அவங்க பரமேஸ்வரி நந்தினிக்கிட்டேருந்து ஃபோனை வந்து நந்தினியை அடித்து பிடுங்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுலேருந்து நந்தினி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து இப்போது அந்த ஃபோனில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ போகும்போது தான் கரெக்டாக வந்து நந்தினியை வந்து பரமேஸ்வரோட அண்ணனும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த நந்தினியை எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணி வந்து பிடிக்கணும், இந்த நந்தினிக்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வந்து அப்பணும், நம்ம அப்போ தான் வந்து கோடியிலே வந்து புரள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி யோசித்து நந்தினிக்கிட்ட ஃபோனை பிடுங்குறதுக்காக நந்தினி வந்து போகிற இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நந்தினி வந்து அப்பைன்னு பார்த்து ஒரு ஆட்டோவில் வந்து போகிறாங்க. ஒரு ஆட்டோவில் ஏறி தான் வந்து விவேக் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சூர்யா வந்து விவேக்கிட்ட பிளட் சாம்பிளை வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நந்தினி வந்தால் தான் விவேக்னால் போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் விவேக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா வந்து விவேக்கை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இவனை இன்னும் காணமே, பிளட் சாப்பில் வாங்கிட்டு வருவான்னு காணமே, இந்த நந்தினி வேற எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட எதையாச்சும் சொல்லி சமாளித்து சூர்யாவை ஏமாற்றிட்டு நந்தினி போயிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் சூர்யா கிட்ட வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா சூர்யா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சரகு கேட்டிருக்கனால சூர்யா வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். இப்போ நந்தினி வந்து சூர்யா கிட்டேயே சொல்லாமல் வந்து சரி நம்ம எப்படியாச்சும் எஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சூர்யா சார் ஏதாச்சும் கேட்டால் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம நந்தினி வந்து போகிறாங்க. போனப்போ தான் வந்து பார்த்தா விவேக் வந்து ரொம்ப நேரமாக நந்தினிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நந்தினியும் வரலை. விவேக்காக ரொம்ப நேரமாக சூர்யா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவேக்கும் வரலைங்கிறப்போ உடனே சூர்யா வந்து விவேக்கை கால் பண்ணிட்டு, டே மச்சான் என்னடா பண்ணுற, இவ்வளோ நேரமாடா, இன்னுமாடா நீ வீட்டை விட்டு கிளம்பல அப்படின்னு கேட்க, இல்லைடா மச்சான் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்லி சமாளிக்கிறாங்க. டே நீ இப்போ கிளம்பி போயிட்டு எப்போ ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு இங்கே நீ வருவேன், இங்கே கல்யாணமே முடிஞ்சிடும் போலிருக்கேடா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வேறு இன்னும் வரலடா, எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, இந்த நந்தினி வேறு இந்த சமயம் பார்த்து எங்கே போனான்னு தெரிலடா, அவளையும் வேறு ஒரு பக்கம் வந்து தேட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விவேக்கிட்ட வந்து நம்ம சூர்யாவும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் விவேக் வந்து இந்த கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிளம்பவே இல்லை. இந்த பக்கம் நம்ம நந்தினி வந்து எஸ் ஆகி போகிறாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து பரமேஸ்வரி வந்து நந்தினி கிட்டே பேச வராங்க. நந்தினி வந்து ஆட்டோ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நந்தினி வந்து ஏறுறதுக்காக போகும்போது நம்ம பரமேஸ்வரி வந்து நந்தினிகிட்ட வந்து என்னம்மா இந்த வீட்டு மருமகளே என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்க, உடனே நந்தினி ஐயையோ நம்ம வேறு இந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனால் இந்த பொம்பளை வேறு நம்மளை வந்து இப்போ தடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அதோட பரமேஸ்வரி விடவே இல்லை. நந்தினி கிட்ட வந்து அப்படியே பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது நந்தினியே பின்னாடி இருந்து பரமேஸ்வரோட அண்ணன் வந்து தலையில் அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே நந்தினி வந்து நந்தினி வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பிளேஸில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அடித்தோடனே நந்தினி வந்து மயக்கப்பட்டு உழந்துடுறாங்க. நந்தினி கிட்ட எங்கே ஃபோன் இருக்குது அப்படிங்கிறது பரமேஸ்வரிக்கு தெரியல. டே அவகிட்ட தானடா ஃபோன் இருக்கணும், இவகிட்ட எங்கடா ஃபோன் இருக்குது, தேடுறா அப்படின்னு சொன்னோடனே நந்தினி வந்து ஃபோனை வந்து அதே மாதிரி இடுப்பில் வச்சிட்ருக்கதை பரமேஸ்வரி பார்த்துட்டாங்க. பரமேஸ்வரி பார்த்துட்டு அந்த ஃபோனை பரமேஸ்வரி எடுக்க போகிறாங்க. எடுக்க போகும்போது நந்தினி அந்த ஃபோனை இடுப்பில் இருந்து இப்படியே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு பரமேஸ்வரியை ஒரு தள்ளிட்டு ஆட்டோவில் ஏறி நந்தினி ஆனால் ஸ்பீடாக ஆட்டோ எடுங்கன்னு சொல்லிவிட்டு நந்தினி ஸ்பீடாக ஆட்டோவில் பச்சிக்கிட்டு பறந்துட்டாங்க. பரமேஸ்வரோட அண்ணன் வந்து ஆட்டோவை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனால் வந்து நந்தினி சிக்கவே இல்லை. ஏன்னா நந்தினி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, உயிரே போனாலும் இந்த ஆதாரம் தான் எனக்கு பெஸ்ட் ஆதாரம், இந்த ஆதாரத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நந்தினி முடிவு பண்ணனால உடனே வந்து பிச்சுக்கிட்டு பறக்கிறாங்க. பறந்ததுக்கப்புறமா பரமேஸ்வரியை நந்தினியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நந்தினி வந்து பரமேஸ்வரனால் பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பிடிக்க முடியாமல் இருக்கும்போது நந்தினி ஓரளவுக்கு வந்து விவேக் வீட்டில் போய்ட்டு ரீச் ஆகிட்டாங்க. கரெக்டாக விவேக்கும் என்னம்மா எங்கே போனால் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ நான் சூர்யா சார்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், ஏன்னா சூர்யா சாரை சமாளிக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும், அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் சொல்லாமல் வந்துட்டேனே அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா நந்தினி, சூர்யா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான், நான் இப்போ இமிடியேட்டாக போய் ஆகணும், நீங்கள் இருமா, நீ வந்ததுக்கப்புறம் தான் போகணும்னு நினச்சேன், பாஸ்வேர்டு தான் உனக்கு தெரியுமா, அந்த பேப்பரில் நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன், நீயும் அவங்க அக்கா உட்காந்து பாருங்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் அங்கேருந்து போயிடுறாங்க.
நந்தினி கிட்ட உடனே தான் வந்து விஜி சொல்கிறாங்க, ஏய் நந்தினி இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, சூர்யா வந்து எதுக்காக விவேக் போகிறாங்கன்னு தெரியுமா, சூர்யா தான் கால் பண்ணாண்டி, கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, இந்த மாதிரி வந்து ரஞ்சித்தோட பிளட் சாம்பிளை வந்து லேபில் கொடுத்துருக்கிறதாவும், ஏதோ தங்கம்னு ஒரு கடையில் வந்து அந்த பிளட் சாம்பிள் இருக்கிறதாவும், அந்த பிளட் சாம்பிளை வந்து விவேக் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நந்தினி, என்னக்கா சொல்கிறீங்க, அப்போ சூர்யா சாருக்கும் அந்த ரஞ்சித் மேலே ஒரு டவுட் வந்துருச்சா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நந்தினி, நமக்கு வந்து டவுட்டு சூர்யாவுக்கு எக்ஸாக்டாக வரலை. சூர்யா நினச்சது அண்ணன் என்ன நினச்சாரு தெரியுமா, அந்த பிளட் சாம்பிளை வந்து பார்த்துட்டு அந்த பிளட் சாம்பிளை வச்சுட்டு ரஞ்சித்துக்கு ஏதாச்சும் நோய் இருக்குமோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. ஒருவேளை நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாரா, இல்லை உண்மையிலே இப்படி தான் வந்து நினச்சாரா சூர்யா சார்னு எனக்கு தெரியல நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு விஜி சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து, என்னக்கா சொல்கிறீங்க, அப்படி இருக்காது, சூர்யா சாருக்கு இன்னும் வந்து பிடிபடலை, ரஞ்சித் தான் குற்றவாளின்னு இன்னும் சூர்யா சாருக்கு தெரியலக்கா, நீங்கள் எதுவும் சூர்யா சார்கிட்ட சொல்லிக்கல, அவர் சொன்னனே விவேகனை எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயப்பட, உடனே வந்து விஜய் வந்து, இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லலை, நீ ஏன்டி பயப்படுற, அதெல்லாம் எதுவும் சொல்லலை, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நந்தினி, சரிக்கா ஓகே இந்தாங்கக்கா ஃபோனை கொண்டு வந்துட்டேன், இதுக்கு இடையில வேறு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய் உடனே, என்னாச்சு நந்தினி, என்னாச்சு, ஆமாம் ஏன் கையிலலாம் ஒரு மாதிரி காயமாக இருக்குது, ஏதாச்சும் விழுந்து எந்திரிச்சு வந்தியா, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, என்னாச்சு நந்தினின்னு கேட்கும்போது தான் நந்தினி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைக்கா இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கும்போது அந்த பரமேஸ்வரின்னு தெரியும்லக்கா, சுந்தரவல்லி அம்மாவுக்கு கூட அவங்கள பார்த்தாலே பிடிக்காதே, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி நம்ம அருணாச்சல ஐயா வேறு வந்து பொய்யான கேஸில் மாட்டி விட்டு அந்த சில பிரச்சனை எல்லாத்தையும் நந்தினி வந்து விஜய்கிட்ட எடுத்து சொல்ல, விஜய் ஆமாம் என்னாச்சு, அவளுக்கு என்ன, அவளுக்கு தேவையில்லாம அங்கே வந்த அப்படின்னு கேட்க, அதான்க்கா எனக்கும் தெரியல, அவங்க சம்மந்தம் இல்லாமல் அவங்க வந்திருந்தாங்க, என்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க, நான் எப்போ அந்த மொபைலில் உள்ள வீடியோஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க என்னென்னா இப்படி பேச்சு கொடுக்கும், அதுக்கப்புறம் நான் பேச்சு கொடுக்கவே இல்லைக்கா, திடீர்னு பார்த்தா என்னை அவளோட அண்ணன் வந்து தலையிலே அடிச்சிட்டாங்க்கா, பார்த்தா பரமேஸ்வரி என் வயிற்றில் இருக்க இந்த ஃபோனை தான் எடுக்க முயற்சி பண்ணான், அநேகமாக ரஞ்சித் சொல்லி தான் இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், ரஞ்சித் வந்து கெட்டுக்கட்டாக காசு இறைச்சிருக்கணும்க்கா, இப்போ தான் எனக்கு தெரிய வருது இந்த பரமேஸ்வரி ரஞ்சித் ஒரு கூட்டுக்கலவாணின்னு, இனிமேல் ரஞ்சித் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறத விட பரமேஸ்வரி கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அதுக்கெல்லாம் பணத்துக்காக வந்து பணத்தை திங்கிற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நந்தினி சொல்ல, உடனே நந்தினியை பார்த்துட்டு விஜய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நந்தினி சொல்கிற, அப்போ இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நீ தப்பிச்சிருக்கியா, இப்படிலாம் கூட அந்த ரஞ்சித் இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறானா, அவன் என்னென்னா இவ்வளோ கேவலமாக யோசிச்சுட்ருக்கான், சூர்யா அண்ணன் என்னென்னா அவனை ரொம்ப நல்லவன் நம்பிட்டு அவனுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோன்னு பயப்படுறாங்க, அவனுக்கெல்லாம் உடம்புல பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தான் பெரிய பிரச்சனை, இவனை பற்றி தெரியாமல் இப்படி திரியிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சூர்யா பிடிக்குன்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.